நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடவுளால் படைக்கப்பட்டவர் மனிதர் என்பது ஆத்திகவாதிகளின் எண்ணம். மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர் கடவுள் என்பது நாத்திகவாதிகளின் எண்ணம். இவை ஒருபுறம் இருக்க, மனிதர்களை விட குறைவான அறிவு கொண்ட விலங்குகள் கடவுளிடம் பக்தி காட்டுமா என்பது பலர் எழுப்பும் சந்தேகம். இன்று அமாவாசை தோறும் கோவிலுக்கு வரும் நாகம் ஒரு விசித்திர தோஷ நிவர்த்தி தரும். ஒரு நாகம் திடீரென எங்கிருந்தோ வந்து சிவலிங்கத்திற்கு பூக்களால் அர்ச்சனை செய்தது என்கிற செய்தி பரபரப்பாக செய்தித்தாள்களில் சமீபத்தில் வெளியானது. அது ஒரு நாளில் நடந்த அதிசய நிகழ்வு. நாம் இன்று பார்க்க போகும் கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் தவறாமல் பூஜைக்கு வருகிறது ஒரு நாகம். புகழ்பெற்ற ராகுகேது நிவர்த்தி தலமாக இருக்கிறது ஈரோடு மாவட்டம் தம்பிக்கலை ஐயன் சுவாமி கோவில். ஆனால் தோஷ நிவர்த்தி தலம் என்பதை கடந்து இந்த கோவிலில் மாதா மாதம் ஒரு விசித்திரம் நிகழ்கிறது. அமாவாசை தினத்தன்று நடைபெறும் பூஜையின் போது ஒரு நாகப்பாம்பு இங்கே வருகிறது. குறைகளுடன் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சித்தரே நாகமாக வந்து காட்சி தருவதாக நம்புகிறார்கள் பக்தர்கள். நாகப்பாம்பு கோவிலுக்கு வந்ததை நேரில் பார்த்த நூற்றுக்கணக்கானோர் இருக்கிறார்கள். நாகங்களின் பின்னணி பற்றி அறிய யாரும் முயற்சிப்பதில்லை. நாக தரிசனம் கிடைத்தால் மட்டும் போதும் என்றே எண்ணுகின்றனர் அவர்கள். ஒரு 10 முறை பாம்பை கோயிலில் பார்த்துருக்குறேங்க. அதுபோக நாங்கள் புகைப்படம் கூட பாம்போட எடுத்துருக்குறோம். கோயில் பின்னாடியில் இந்த பால் ஊற்றுறாங்கல்ல, பாம்பு புத்துன்னு சொல்லி பால் ஊற்றுவாங்க. அந்த இடத்துல இந்த ஓரத்தில் வருங்க. அதை தடியில் பிடிச்சி அந்த பழக்கப்பட்டவங்க கோயிலில் பிடிக்கிறவங்க பிடிச்சி இங்கே முன்னாடி கோயில் முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. ஒவ்வொரு ராகுகேது பேர்ச்சிக்கு வருவோம், அப்பவும் பாம்புகள்லாம் இருக்கும். இந்த கோயிலில் வந்துங்க சர்ப்பம் வந்து எந்த நேரத்தில் எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. இந்த திடீர்னு பகல்லையும் வரும், நைட்டில் அடிக்கடி வருங்க. கோவில் வளாகத்திற்குள் நாகம் வருவதற்காக பல சுரங்கங்கள் இருக்கின்றன. கோவிலின் அனைத்து பகுதிகளுக்கும் அந்த சுரங்க வழிகள் செல்லும். அதனால் சுரங்கத்தை மட்டுமே பயன்படுத்தி நாகங்கள் கோவிலின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல முடியும். சுரங்கத்தின் நுழைவாயில் அரை அடி சுற்றளவே கொண்டிருப்பதால் மனிதர்கள் அதனுள் செல்வது சாத்தியமில்லாதது. நாகங்களின் தனி உலகமாகவே இருக்கிறது ஐயன் கோவில் சுரங்கங்கள். அதற்குள்ளாக பல 100 நாகங்கள் இருப்பதாகவும் 700 வயதுடைய ஒரு பெரிய நாகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாகேஸ்வரி கோயில் இருக்குங்க. அது கீழே வந்து சுரங்கம் இருக்கு. அதான் ஆரம்பத்தில் கோயில் கட்டாததுக்கு முன்னே கீழே பாறைகளாக இருந்திருக்குது. அதுக்குள்ளதான் சுரங்கம் இருக்கு. சுரங்கத்திலிருந்து அடிக்கடி நாகசர்ப்பம் வெளியே வருது. நாங்கள் பார்த்துருக்கிறோம், நிறைய நேரத்தோட பார்த்துருக்கிறோம். அமாவாசை தினத்தன்று நாகங்கள் பக்தர்களுக்கு காட்சி தந்தாலும் மற்ற தினங்களின் இரவு நேரத்திலும் நாகங்கள் கோவிலில் சுற்றித் திரியுமா? ஆனால் அப்போது யார் கண்ணிலும் அவைகள் அகப்படுவதில்லை. இந்த கோயில் வந்து சர்ப்பம் வந்து திடீர்னு வெளியில் வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாதே அப்படிங்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் வருங்க. ஆனால் ராகு கேது பயிற்சி அன்னைக்கு எல்லா பூச நேரத்தில் 8 மணிக்கு வந்ததுங்க. அந்த அத்தனை கூட்டத்துலேயுமே அந்த சர்ப்பம் வந்து எல்லாருக்கும் முன்னால் வந்து காட்சி கொடுத்தது. ஒரு நாள் பூரா இருந்தது. அதே மாதிரி பல தடவை வந்திருக்குது. அப்படி வந்த நாள்களில் முன்னையெல்லாம் போட்டோ எடுத்து முன்னால் மாட்டி இருக்குது. கோவிலில் பாம்புகளை பக்தர்கள் தரிசிப்பது போன்ற புகைப்படங்கள் பல இருக்கின்றன. அந்த புகைப்படங்களில் மனிதனை பார்த்து நாகமோ, நாகத்தை பார்த்து மனிதனோ பயந்ததாக தெரியவில்லை. இதுவரை கோவில் வளாகத்தில் நாகங்களால் ஒருவருக்கும் ஆபத்து ஏற்பட்டதில்லை. 10 அடி 12 அடி நிறைய இருக்குது. அதுக்குள்ள குறிப்பிட்ட கணக்கு சொல்ல முடியாது. அது ஆண்டவனுடைய கிருபையால் நிறைய இருக்கு. வெளியில இந்த வழியில வரும், மூலஸ்தானம் போறதுக்கு அந்த வழியில போகும். எல்லா பக்கம் பூஜை டைம் வெளியில் வரும். வந்தால் எல்லாருமே பக்கத்துலேயே மண்டி போட்டு நின்று தரிசனம் பண்ணல. யாரையும் ஒன்றும் பண்ணாது. கோவிலில் உள்ள நாகங்கள் யாரையும் தீண்டுவதில்லை.
வளாகத்திற்கு வெளியில் பாம்புகள் தீண்டினாலும் இங்கே வந்தால் சில மணி நேரத்தில் குணமடைந்து விடுவார்களாம். அதனால் சுற்று வட்டார பகுதி மக்களை கொடிய விஷப்பாம்புகள் தீண்டினாலும் மருத்துவமனைகளுக்கு செல்வதில்லை. ஒரு தடவை ஒரு அம்மாவுக்கு வந்து பாம்பு தீண்டிடுச்சுன்னு கொண்டு வந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் இங்கே படுக்க வச்சுருந்தாங்க. படுக்க வச்சு கொஞ்ச நேரம் 2-3 மணி நேரம் படுக்க வச்சுருப்பாங்க. தானாகவே அந்த அம்மா எந்திரிச்சு வந்துருச்சு. ஆனால் எந்த வைத்தியமும் செய்யாத நம்பிக்கையோடு இங்கே இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சு இறையன்போட வேண்டுதல்னா கண்டிப்பாக நாகர் கொத்தி இருந்தாலும் காப்பாற்றலாம். தண்ணீர் மந்திரித்தல் பல கோவில்களிலும் நடைபெறும் ஒன்று. ஆனால் ஐயன் சுவாமி கோவிலில் இதற்கு கூடுதல் சக்தி இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனாலேயே பாம்பு தீண்டியவர்களை நம்பிக்கையுடன் இங்கே அழைத்து வருகிறார்கள். பாம்பு விஷத்தை நாகமாக வரும் சித்தரே எடுத்து விடுவாரா? பகலில் மட்டுமல்லாமல் இரவிலும் பாம்பு தீண்டி இங்கே வருபவர்களுக்கு தண்ணீர் மந்திரித்து தருவதற்காக கோவிலில் எப்போதும் ஒருவர் இருக்கிறார். இதுவரை பல 100 பேரின் பாம்பு கடி விஷத்தை போக்கியுள்ளாராம் அவர். இரவு நேரமாக இருந்ததுன்னா எந்த நேரமாக இருந்தாலும் நான் தான் படுத்திருக்கணுங்க. வந்து கேட்டு தட்டினாங்கன்னா உடனே கேட்டு திறந்து விடுவேன். என்னப்பா அப்படின்னு கேட்டால் இப்படி பாம்பு சர்ப்பம் தீண்டிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கூட்டிகிட்டு போய் வடபக்க கேட்டுக்கு முன்னாடி அந்த ஊஞ்சல் பாதரட்சிக்கும் தெம்பக்கமாக படுக்க வச்சு வேப்பந்தலை கையில் கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்துடுவோங்க. எல்லாருமே அவங்க யார் வந்து கூட வந்து இதெல்லாம் கிட்ட வந்து உட்காந்துக்கணுங்க. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அவங்களே எந்திரிச்சு வந்துடுவாங்க. அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் சில சமயம் நாகங்கள் சந்நிதிக்கு வராமல் போனதும் உண்டு. ஆனால் ராகு கேது பெயர்ச்சிகள் என்றால் நாகம் கட்டாயம் அங்கே வந்துவிடும். அதை சித்தராக பாவிக்கும் மக்கள் அதற்காகவே கூட்டம் கூட்டமாக காத்திருப்பார்கள். நான் பல தடவை பார்த்துருக்குறேனுங்க. பகல்லையும் பார்த்துருக்குறேன், நைட்டில் பல நாள் பார்த்துருக்குறேனுங்க. நைட்லையெல்லாம் இந்த சைடுக்கே வரமானவங்க முன்னால் கேட்டுக்கு முன்னால் தான் படுத்திருப்போம். ஐயன் கோவிலில் உள்ள சுரங்கத்தில் எவ்வளவு பாலை ஊற்றினாலும் முட்டைகளை வைத்தாலும் சற்று நேரத்தில் அவை அங்கே இருக்காது. நாகங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதை நேரில் பார்ப்பது அரிது. நாகத்தால் புகழ்பெற்ற இந்த தோஷ நிவர்த்தி தலத்திற்கு பல்வேறு சக்திகளும் இருப்பதாக நம்புகிறார்கள் பக்தர்கள். எந்த ஒரு குறைக்கும் இங்கே உடனடி நிவர்த்தி கிடைக்கிறதாம். கோபிச்செட்டிப்பாளையம் தம்பிக்கலை ஐயன் சுவாமி கோவில் ஒரு ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்பதை கடந்து அமாவாசை தோறும் வரும் நாகத்தினாலேயே பிரசித்தி பெற்றிருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் நாகத்தை கண்டு அஞ்சுவதில்லை. மாறாக அதன் தரிசனம் தங்களுக்கு கிடைக்காதா என மாதந்தோறும் காத்திருக்கின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் தம்பிக்கலை ஐயன் கோவிலில் நாக தரிசனத்திற்காக பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாம்பு உள்ளிட்ட எந்த ஒரு விஷக்கடியாக இருந்தாலும் சுற்று வட்டார மக்கள் மருத்துவமனைக்கு செல்வதில்லை, ஐயன் கோயிலையே நாடி வருகிறார்கள். நாகங்களே நேரில் வந்து பக்தர்களின் குறை தீர்க்கும் தம்பிக்கலை ஐயன் சுவாமி கோவில் உருவானது சுமார் 800 வருடங்களுக்கு முன்னால். நல்லப்ப கலை ஐயன், தம்பிக்கலை ஐயன் என்ற சகோதரர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வளர்த்து வந்த மாடுகளில் ஒன்று மட்டும் எப்போதும் பால் தருவதே இல்லை. காரணத்தை அறிந்து கொள்ள அதனை பின்தொடர்ந்தார் தம்பி கவுண்டர். அந்த மாடு எந்தெந்த இடத்துக்கு போகுதோ அந்தந்த இடத்துக்கு போகும்போது இவர் கரெக்டாக உச்சி நேரத்தில் அந்த மாடு வந்து இந்த இடத்துல ஒரு பாறை இருந்துருக்குங்க. அந்த பாறை மேலே நின்று கண்ணுக்குட்டி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. கண்ணுக்குட்டியை நக்கி கொடுத்துட்டு இருந்துருக்குது. அந்த சமயத்தில் பக்கத்துலேயே புத்து, ஒரு களிமரத்தடி புத்து இருந்து அந்த புத்துலேருந்து அந்த சர்ப்பம் வந்து அந்த மாட்டு மடியில் பால் சுரக்கம் காட்டி அந்த பால் பிடிச்சிட்டு போயிருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி பால் மாட்டினுடைய பாலை சர்ப்பம் குடிச்சிருது, நான் வந்து மாட்டில் பால் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறேமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதிசய காட்சியை கண்ட தம்பிக்கலை ஐயன் பின்னாளில் சித்தராக மாறினார். இந்த இடத்தில் ஒரு சிறு கோவிலையும் கட்டினார். அப்போது ஒரு புற்றுக் கோவிலாகவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலின் புகழ் அதிகரிக்க அதிகரிக்க அதை பெரிதுபடுத்த பலரும் முன் வந்தனர். ஆனாலும் சமீபத்தில் தான் கோவில் பெரிதாக்கப்பட்டது. கோவில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த அனைவருக்கும்
ஏதோ ஒரு சமயத்தில் நாக தரிசனம் கிடைத்திருக்கிறது. ஒரு மாசி மாதம் நாள் இந்த வரலாறு எழுதலான்னு சொல்லி வச்சு எழுதினேன். எழுதுகிற போது துண்டு துண்டு காய்ச்சல் எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் கணக்கு பிள்ளை அப்போ ஒரு கணக்கு பிள்ளை ஒரு வேறு இருந்தார். அவர் நைட்டில் உட்கார வச்சு எழுதினேன். நீ கண்ணில் கண்டையே அந்த பாம்பு இல்லை அப்படின்னாரு. கண்ணில் காங்கல இந்த கட்டடை பிரிக்கிற போது நிறையா பாம்புகள் வந்ததுன்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. நான் வர்ற போது இல்லை, விடிஞ்சு வந்துருச்சு, நான் பாம்பை பார்க்கலேன்னு சொன்னதுக்காக 12 மணி இருக்கும், மாசி மாதம் வெயில். 12 மணிக்கு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஜேரில் விளக்கு இருந்து ஒரு மாதாரி வந்து எங்கள் பண்ணியும் கட்டின மாதாரி பக்கத்தில் உட்காந்துருக்கான். அவன் பேர் கொன்னவாயின்னு பேர். பேசிகிட்டு இருக்கிற போது வடக்கு இருந்து ஒரு பாம்பு வந்தது. பத்தியான 12 மணி வெயில் வந்து அவன் மாதாரிக்கும் பொருளுக்கு வந்து அப்படி படம் எடுத்துட்டு இப்படி ஆடுது. இப்படி படம் எடுத்துக்கிட்டு ஆடும்போது இப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரே சத்தம் போட்டு பயந்து ஒரே சத்தம் போட்டு ஜேர் மேலே ஏறி நின்னேன். ஜேர் உயரத்தில் படம் எடுத்துட்டு கிட்ட வந்தது. நான் எட்டி குதிச்சு அக்கட்ட ஓடி போயிட்டேன். தற்போது ஐயன் கோவிலுக்கு வெளியூர்களில் இருந்தும் பலர் குடும்பமாக வந்து செல்கின்றனர். பாம்பு தீண்டினால் அந்த விஷத்தை முறிக்கும் சக்தி இந்த கோவிலுக்கு இருப்பதாக நம்பப்படுவது போல வேறு பல நோய்களுக்கும் இங்கே தீர்வு கிடைக்கிறதாம். இந்த கோயில்லைங்க கை கால் தோல் சம்மந்தப்பட்டது ஓரளவு வண்டுகடி, விஷக்கடி, பாம்பு கடித்தது, பூனை கடித்தது, எலி கடித்தது, நாய் கடித்தது, இப்படி எந்த கடியாக இருந்ததுனாலும் தண்ணி மந்திரிக்கிறாங்க. முன்னால் வந்து ஒரு மண் சோப்பு ஒன்று வாங்கிட்டு, டிக்கெட் கவுண்டிங்கில் மண் சோப்பு வாங்கிட்டு வந்து தண்ணி குடித்து மந்திரிச்சு கொடுத்துட்டு பூசாரி வச்சோம்னா பூசாரி மந்திரிச்சு கொடுப்பாருங்க. மந்திரிச்சு கொடுத்துட்டு அவங்க திருநீர் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு தலையை சுற்றி சொப்பை உடைச்சிட்டு போயிடணுங்க. விஷக்கடிகளால் தோலில் தடிப்புகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று குணமடையாதவர்கள் அடுத்து வருவது ஐயன் கோவிலுக்குத்தான். நோயோடு இங்கே வருபவர்கள் நாகத்தை தரிசித்து விட்டால் அவர்களுக்கு உடனடி நிவர்த்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திடீர்னு ஒரு சமயத்தில் எனக்கு வந்து உடம்புல வந்து ஏதோ தடிப்பு மாதிரி நிறைய ஆயிடுச்சு. அப்போ உள்ளூர்கார சொன்னாங்க, நீங்கள் தம்பிக்கெல்லாம் கோயில் போய் தண்ணி மந்திரிச்சிட்டு வாங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து இங்கே கோயிலுக்கு வந்தேன். வந்து அப்போ 10 பைசா கொடுத்து ஒரு சொப்பு வாங்கி அது தண்ணி மந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போனேன். அப்போ வந்து நாகசர்ப்பம் அந்த ஓரத்தில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் எல்லாம் கும்பலாக சேர்ந்து அதை பார்த்தாங்க. இப்போ நானும் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் ஒரு ஆச்சரியமாகி போச்சு. ஓஹோ, சர்ப்பங்க நேரமாக ஒரு மாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் நானும் சித்தங்கூட அங்கே உட்காந்துருந்தேன். அலர்ஜியாக இருந்து உடம்பு ஃபுல்லாக பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தேங்க. அங்கே வந்து ஜாதகம் பார்த்ததுனால ஜோசிக்காரங்க அவங்க வந்து தம்பிக்கலையன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வந்து 23 நாள் இருந்தேங்க. தண்ணி மந்திரிச்சு குடிச்சிட்டு இருந்தேங்க. தண்ணி மந்திரிச்சு குடிச்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து வேப்பந்தாலே அரைச்சி போக சொன்னாங்க, பூசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ண குணமாயிடுச்சுங்க. அலர்ஜியால் பாதிக்கப்பட்ட பலர் இங்கே தினமும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கோவிலில் உள்ள ஒரு குளத்தில் குளித்துவிட்டு இங்குள்ள சந்நிதியில் திருநீர் பூசிக்கொண்டாலே போதும், அனைத்து சரும நோய்களும் உடனடியாக சரியாகி விடும் என்கிறார்கள் சுற்று வட்டார மக்கள். 6-18 பரவாயில்லையா? நீ இந்த அளவா இந்த பூசு காலையில் பூசாம நல்லபடி பூசு, நல்லபடி பூசு பூசு. திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்களும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களும் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். சில மாதங்களில் அவர்களுக்கு பலன் கிடைத்து விடுகிறதாம். நாத்தனார் பொண்ணு குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகிட்டு. அப்புறம் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனோம். குழந்தை இப்போ பிறந்து ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. அது 4 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் தெருவில் சொன்னாங்க, தமிழகங்கள் போயிட்டு வைப்பா 5 அம்மாசம் போயிட்டு வைப்பா இப்போ முடியினாங்க. அதில் 5 அம்மாசம் வந்திருக்கேன், நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் ஈரோடு, பொண்ணு வந்து தஞ்சாவூரில் முடிஞ்சிருக்கு எனக்கு. நாகங்கள் இங்கே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வருவதால் அந்த தினங்களில் ஐயன் கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பலமுறை வந்த பின்னரும் கூட சிலர் நாகத்தை நேரில் பார்த்ததில்லை. இன்னமும் காத்திருக்கிறார்கள் தரிசனத்திற்காக. அமாவாசையானா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு போவோம். அதில் அந்த ஆண்டவர் வந்து
நாங்கள் கண்ணில் பார்க்கணும்னு அதெல்லாம் நாங்கள் இன்னும் பார்க்கலிங்க. நாங்கள் தூரத்துக்கு ஊர்லேருந்து வர்றோம், நாங்கள் போயிடுவோம், பஸ்ஸில் போயிடுவோம். நாக தரிசனம் கிடைக்காத பலர் இருக்க அதை 10-15 முறை பார்த்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பல பூஜைகள் ஐயன் கோவிலில் நடைபெறுகின்றன. அதில் ஏதோ ஒரு பூஜை வேளையில் கண்டிப்பாக நாகம் வந்துவிடுமாம். சாதாரணமாக நாகங்கள் தங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு வந்தால் ஓடி ஒளியவே முற்படும். ஆனால் இங்கே வரும் நாகங்கள் எந்தவித சலனமும் இன்றி கோவிலில் உலா வருகின்றன. ஆங்காங்கே நின்று படம் எடுத்தும் ஆடுகின்றன. மக்கள் அதன் அருகே சென்றாலும் அவை ஓடுவதில்லை. அவர்களுக்கு ஆசி வழங்குவது போல கம்பீரமாக நிற்கின்றன. தம்பிக்கலை ஐயன் கோவிலுக்கு வருவது ஒரே ஒரு நாகமா, இல்லை பல நாகங்களா என்பதையெல்லாம் ஆராய மக்கள் ஒருபோதும் எண்ணியதில்லை. அவர்களுக்கு தேவை நாகத்தின் தரிசனம். குறைகளை கடவுளிடம் சொல்லிய பின்னர் நாகத்தை பார்த்துவிட்டால் தங்களது வேண்டுதல் விரைவில் பலிக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் ஆழமாகவே பதிந்துள்ளது. நமது குழுவும் கோவிலுக்கு சென்றிருந்தது அமாவாசை தினத்தன்றுதான். பக்தர்களை போல நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அமாவாசை தோறும் நாகம் வரும் என்பது தம்பிக்கலை ஐயன் கோவிலின் நம்பிக்கை. ஆனால் அனைத்து அமாவாசை தினத்தன்றும் நாகத்தை அனைவராலும் பார்த்துவிட முடியாது. இத்தனை வருடங்களில் சில 100 பேருக்கு மட்டுமே அந்த சந்தர்ப்பம் அமைந்துள்ளது. நமது குழுவும் அதே தருணத்திற்காக தான் காத்திருக்கிறது. தம்பிக்கலை ஐயன் சுவாமி கோவிலில் தென்படும் ஆடுகள், கோழிகள் என அனைத்தும் ஊனமாகவே இருக்கின்றன. 6 கால் ஆடு, ஒற்றைக்கால் கோழி என வினோத விலங்குகளுக்கு அடைக்கலம் தந்து வைத்திருக்கிறது இந்த கோவில். நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே நாம் காண்பித்த சிலை கோவிலை போல இங்கும் ஒரு பழக்கம் நிலவுகிறது. பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கிட்டுங்க. இது உடம்புல இருக்கிறது இது கருப்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களாட்ட செலவு செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க, அதனால செலவு செஞ்சுட்டு வந்து வச்சிருக்கிறோம். குழந்தை வரம் வேண்டி இங்கே வருபவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அவர்களைப் போலவே சிலை செய்து கோவிலில் வைக்கிறார்கள். மாலை வேளைகளில் இங்கே சஞ்சீவி காற்று வீசுவதாகவும் அந்த நேரத்தில் இங்கு வந்தால் தீரா நோய்களும் தீரும் என்ற நம்பிக்கை இப்பகுதியில் நிலவி வருகிறது. நமது குழு சென்றது அமாவாசை தினத்தன்று. அனைத்து பூஜை நேரத்திலும் நாகம் வருகிறதா என தேடியபடி இருந்தது. ஆனாலும் மாலை வரை அது தென்படவில்லை. முதல் முறை வந்தவுடனேயே காட்சி தந்தால் சித்தருக்கு மகிமை இருக்காது. அதற்காக நாம் பல நாட்கள் தொடர்ந்து அங்கே வர வேண்டும் என தெரிவித்தார்கள் ஊர் மக்கள்.